ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு தரமான ஒரு செட்டிங்கை நான் கொண்டு வந்திருக்கேன். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அது என்னன்னா, இப்போ நீங்க உங்க ஆண்ட்ராய்டு போன்ல நிறைய ஆப்ஸ் பயன்படுத்துறீங்க. ஆப்ஸை பயன்படுத்தும் போது கண்டிப்பா அவங்க லாகின் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்போ யூசர் நேம் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை கொடுப்பீங்க. இதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருப்பீங்க, கொடுத்து உள்ள போவீங்க. இப்போ அந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டை எல்லாத்தையும் நம்மளால கீப் அப் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஆண்ட்ராய்டு போன்ல கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜர்ல நீங்க சேர்த்து வச்சுக்கலாம். எப்பெல்லாம் அந்த பர்டிகுலர் ஆப்ஸுக்குள்ளேயோ வெப்சைட்குள்ளேயோ நீங்க போறீங்களோ அங்க இருந்து இதை அப்ளை பண்ணி உள்ள போய் பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்ப அதுக்கு ஒரு சட்ட சிக்கல் என்னன்னா, இன்கேஸ் உங்க ஆண்ட்ராய்டு போனை நீங்க அன்லாக் வச்சு அது யாராச்சும் பயன்படுத்த அதுக்குள்ள போய் நோண்ட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதை தவிர்க்கிறதுக்காக கூகுள் அடிஷனலா ஒரு செட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த செட்டிங்கை நீங்க உங்க போன்ல பாத்தீங்கன்னா ஆன்ல இருந்தா அப்படியே விட்டுக்கோங்க, ஆஃப்ல இருந்தா உடனே ஆன் பண்ணிக்கோங்க. இதை பத்தின டீட்டெயிலான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க. சரியா சொல்லணும்னா 2020 கூகுள் ஆட்டோஃபில் மெத்தடை அறிமுகப்படுத்துறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்ஸுக்குள்ள போகும்போதும் சரி, ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகும்போதும் சரி, அது உங்களுக்கு பழக்கப்பட்ட இடமா இருக்கும். ஆல்ரெடி நீங்க சைன் அப் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அதோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் ஆட்டோமேட்டிக்கலி அந்த இடத்துல ஃபில்அப் பண்றதுக்கு தான் கூகுள் இந்த ஆட்டோஃபில் மெத்தடை அறிமுகப்படுத்தினாங்க. எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ கூகுள் சமீபத்துல அதுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இன்னமும் ஓட்டுனோம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள புகுந்து என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. அது பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு ஒரு லாக் போடணும் அப்படின்னு சொல்லி கூகுள் ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அந்த செட்டிங் எங்க இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல. போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க, அதுக்கப்புறம் கூகுள்குள்ள போங்க, அதுக்கப்புறம் ஆல் சர்வீசஸ் அதுக்குள்ள போகணும், அதுக்கப்புறம் ஆட்டோஃபில் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ், அதுக்கு கீழே ஆட்டோஃபில் வித் கூகுள், அதுக்கப்புறம் கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர். இந்த இடத்துல உங்க ஆப்ஸோட அக்கௌண்ட், வெப்சைட்டோட அக்கௌண்ட் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. ஈஸியா அந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்றது. இப்போ பாட்டம் ரைட்ல கார்னர்ல செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, அதுக்குள்ள போகலாம். இப்போ இந்த இடத்துல ஆட்டோ சைன் இன் இதை நீங்க ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. மேபி இது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை நீங்க பாத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்க அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர்ல சேர்த்து வச்சிருப்பீங்க. ஒன்ஸ் மறுபடியும் அந்த ஆப்போ வெப்சைட்டுக்குள்ள நுழையும் போது அங்க லாகின் கேட்கும். லாகின் கேட்கும் போது கீழ இருந்து ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல அந்த வெப்சைட்டோட பாஸ்வேர்ட் இருக்கும். அதை நீங்க தட்டினீங்கன்னா அது அங்க போய் உட்கார்ந்துரும். அதுக்கப்புறம் ஈஸியா சைன் இன் பண்ணிடலாம். அதுக்கு உண்டான மெத்தட் தான் இது. சரிங்களா? இப்போ இது நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் கன்ஃபர்மேஷன் கேட்கும் அந்த ஆப்போ வெப்சைட்டோ. ஸோ அதுக்கு பதில் நீங்க இதை ஆன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இதோட விட்டுற முடியாது. இப்படி இருக்கிறதுனால பாதுகாப்பு நினைச்சிடாதீங்க. இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்காக கூகுள் புதுசா ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த செட்டிங்கை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு கீழே இருக்கு வெரிஃபை தட் இட்ஸ் யூ டு ஆட்டோஃபில் பாஸ்வேர்ட். இந்த ஆட்டோஃபில் பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அந்த பாஸ்வேர்டு அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்க தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக உண்டான செட்டிங் தான் இந்த செட்டிங். இது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். இதை யாராச்சும் ஆஃப் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா முடியவே முடியாது. போனோட சொந்தக்காரன் மட்டும்தான் இதை ஆஃப் பண்ண முடியும். அதுவும் எப்படின்னா, பின்னோ, பேட்டர்னோ, ஃபேஷியல் ரெகக்னிஷன் இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட், இதுல ஏதாவது ஒன்ன போன்ல கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா அதை வச்சுதான் இதை ஆஃப் பண்ண முடியும். சோ மக்களே, இந்த செட்டிங் எதுக்குன்னா இந்த ஆட்டோ சைன் இன் செக்யூர் பண்றதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சுக்கோங்க இந்த செட்டிங்கை பத்தி. இது எதுக்குடா இருக்கு, டிஃபால்ட்டா ஆன் பண்ணி வச்சிருக்காங்களா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்றவங்களுக்காக இது. அடுத்தது, இந்த செட்டப் கூடிய சீக்கிரத்துல கூகுளோட குரோம்லயே வரப்போகுது. கம்மிங் சூன் டு குரோம். அவ்வளவுதான் மேட்ரு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அற்புதமான செட்டிங் நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால அநேகமா எல்லாருமே ஆண்ட்ராய்டு போனை பயன்படுத்துறோம். அதே மாதிரி எல்லா ஆப்ஸும் வெப்சைட்டும் பயன்படுத்துறோம். அங்க லாகின் கொடுத்து வச்சிருப்போம், அதை நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாம கூட போகலாம். அதுக்கு நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே யூடியூப்காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். உங்க கண்ணுல ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல.